அஸ்ட்ரோ பக்தி டாக் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். உற்சாகமான காலை நேர வணக்கங்களை உங்களுக்கு உரிதாக்கும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே என்று நமச்சிவாயத்தின் தாளை பிணித்து நாம் கேட்கும் கூட வரங்கள் எல்லாம் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் இருக்க வேண்டும் என்பதே அதை அவர் நமக்கு அருளட்டும். வணக்கம். 30 ஏப்ரல் 2025 இன்றைக்கு புதன்கிழமை. சித்திரை நட்சத்திரம் 17ஆம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி விஸ்வாசு வருடம் வளர்பிறை. வருடம் ஆரம்பித்து 120 நாள் ஆயிடுச்சுங்க. 245 நாள் இன்னும் கையில் இருக்குது. 365 நாள் கணக்குக்கு. இன்றைக்கி திருத்தியை அப்படிங்கிற திதி ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி திருதியை புதன்கிழமை அப்படின்லாம் தேர்ந்ததுன்னா அக்ஷய திருதியைன்னு பேர். அது பேர் அக்ஷய திருதியைன்னு சொன்ன உடனே எல்லோரும் கோல்டு வாங்கிறதுக்கு க்யூ கட்டி நிற்போம்ல. ஆக்சுவலி கோல்டு வாங்கிறது இல்லை. இன்றைக்கி பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு இதுக்கெல்லாம் தண்ணீர், உணவுகள் இதெல்லாம் கொடுப்பதும், தன்னை விட்டு கீழ்நிலையில் இருப்பவருக்கு உனக்கும் கீழே உள்ளவன் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு சொன்ன கண்ணதாசன் வரிகளிலே உனக்கும் கீழே இருப்பவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நாளிலே ஒரு நாள் இந்த அக்ஷய திருதியை மனசில் கொண்டு வந்தீர்கள். ஆனால் எவ்வளோ பெரிய பெனிஃபிட் கிடைக்குன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட நாள் தான் இன்றைக்கி. புரியுதுங்களா? நேராக கோல்டு வாங்கிறதுக்கு போய் எல்லாம் உட்காடுறோம். அது இப்போ காலத்தினால் வந்தது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இந்த நாளிலே நல்ல நேரம் அப்படிங்கிறது காலையில் 9:30 10, சாயங்காலம் 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் 10 11, சாயங்காலம் 6 7. ராகு காலம் 12 1. குளிகை காலம் 10 12. யமகண்டம் 7 9. சூலம் வடக்கு. பரிகாரத்துக்கு பால். மேஷ லக்னத்தில் சூரியனின் ராசி இருப்பு எவ்வளவுன்னா 2 நாழிகை இருக்க போது 3 வினாழி இருக்கும். நான் 17 தேதி வந்துருச்சு இல்லைங்களா? ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திராஷ்டமும் சுவாதியிலையும் விசாகத்திலையும் இருக்கும். அதாவது துளாராசிக்குள்ளார். இன்றைய நாளிலே கரண நாழிகைன்னு பார்த்தா காலையில் 6 7 இருக்கும். சூரியன் கரெக்டாக 5:58 டான்னு கிழக்கு உதைத்து கொடுக்கக்கூடிய நாள் இன்று. சோம்பல்லாம் நீங்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் கோயில் உண்டா? சோம்பல் நீக்கி சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன பேர்னா எறும்புன்னு பேர். எறும்பு தானே அப்படி சக்க சக்க சக்கன்னு போயிட்டு வரும். திருவெரும்பீஸ்வரர் கோயில் அப்படின்னு எறும்பு கோயில் ஒன்று இருக்கு. அங்கே லிங்கத்து மேலே எறும்பு போகும். அந்த கோயிலில் போய் நீங்கள் தைலாபிஷேகம் பண்ணும்போது இந்த சோம்பல் நீங்கி, நிறைய பேருக்கு டல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு ஏதானும் மருந்து சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த எறும்பீஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க அப்படிங்கிறதும் ஒரு பரிகாரம் உண்டு. கற்கடகேஸ்வரர் கோயில்னு திருவாடுதுறை பக்கத்தில் இருக்குது. அங்கே கடக ராசிக்காரர்கள் போயிட்டு வாங்க. நண்டு இருக்க, பொன் நண்டு இருக்கா மாதிரி காட்டும். அது மாதிரி இந்த எறும்பீஸ்வரர் நிறைய கோயில்கள் எல்லாம் நமக்கு அரிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அப்படியே நமக்கு பொக்கிஷமாக இருக்குது. நம்ம பார்த்து அதெல்லாம் கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம சனாதனம் என்றைக்குமே அழியாது நிற்கும். அதனால் கரெக்டாக அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இன்றைக்கி பேசிட்டா இன்றைக்கோட போய்டும். நாளைக்கு புதுசாக வரும்போது வேறு ஒரு கோயிலை பற்றி பேசிட்டு இது மறந்துடுவீங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். பிற்காலத்தில் அந்த பக்கம் போகும்போது இந்த கோயிலில் போய் அது தரிசித்து விட்டு வருவது அப்படின்னு வைத்து கொண்டீர்களானா, இன்றைக்கும் இந்த எறும்பீஸ்வரர் கோயிலில் எறும்பு மேலே போயிட்டு வந்துட்டுருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். அப்படி பார்த்தால் நீங்கள் சோம்பல் என்பது நீங்கிவிடும் அப்படின்னு ஐதீகம். கோச்சாரத்தின்பட எங்கெல்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, சூரியன் மேஷ ராசியில் உச்சத்தில் இருக்கிறார். இந்த சுக்கிரனும் அங்கே ஜாமன் உட்கார்ந்துருக்கிறாரு.
சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறது 12ஆம் இடத்துல புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். சனி இருக்கிறார், எல்லாம் ராகு இருக்கிறார், எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. குருவானவர் 3ஆம் இடம் அப்படிங்கிறது காலசக்கரபுத்திலேருந்து பார்க்கும்போது 2ஆம் இடம், அதில் ரிஷபராசியில் உட்கார்ந்துருக்கிறார். செவ்வாய் ஆனவர் கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். கன்னியில் நமக்கு கேது அமர்ந்திருக்கிறார். இந்த பரிவர்த்தனை யோகங்கள் கொண்டு பார்வை பலத்தினாலே இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பெனிஃபிஷியராக இருக்கும். இன்றைக்கு புதன்கிழமை அப்படின்னாலே நார்மலாக இந்த குழந்தைகள் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பொருட்கள்லாம் வாங்கலாம், எழுது பொருள்கள்லாம் வாங்கலாம், அவங்களுக்கு பெனிஃபிட். ரோகிணி நட்சத்திரம் முன்னமே சொன்ன மாதிரி நகைகள் வாங்கலாம், பேர் சூட்டலாம், விருந்து சாப்பிடலாம், கடன் தீர்க்கலாம். திருதியை அப்படின்னாக்க சங்கீதம் வாத்தியம்லாம் கற்றுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் செய்யலாம். சிம்ம ராசிக்காரும் கொஞ்சம் மகர ராசிக்காரும் கொஞ்சம் திதி சூன்யம் அப்படிங்கிறனால அம்மன் வழிபாட்டுக்கு அப்புறம் செய்தான் நல்லது. இன்றைக்கு கரணத்திலே கரசை கரணம்னு சொல்லுவாங்க. கரசைனாக்க நமக்கு காலை குறிக்கும். ஸோ எதுவுமே விநாயகரை, கரஜைனா இவர் யானையை குறிக்கும். விநாயகரை வழிபட்டு விட்டு செய்யக்கூடிய காரியங்கள், இந்திரனை வழிபட்டு விட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கும். யோக பலங்களிலே இன்றைக்கு சோபன யோகம் அப்படின்னு இருக்கும். பூமி வாங்கிறது, விற்கிறது, விவாகம் செய்கிறது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது. யோகினி நட்சத்திரனாலே நார்மலாக இந்த கர்ச்சிப்லாம் கூட வாங்கினீங்கன்னா கூட போதும். அதெல்லாம் நிறைய உங்களுக்கு துணிமணி என்றைக்குமே பஞ்சம் இல்லாமல் கொண்டு இருக்கும்னு சொல்லுவோம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அதனால் இந்த நாள் நல்ல நாளாய் அமைகிறது. இந்த நாளிலே தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கான பலன்களையும் காணப்போகிறோம். முதலாவதாக மேஷராசி. வணக்கம் மேஷராசி அன்பர்களே. மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பயம் உண்டு. எனக்கு வேலை கிடைக்குமா சார், வேலை போயிடுமா சார், என் வாழ்க்கையில் எல்லாருடைய குழப்பத்தில் போயிட்டுருக்குது சார், என்ன பதவியில் இருந்தேன் தெரியுங்களா, நல்லா இருந்தேன், இப்போ பதவியும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, நான் இப்போ என்ன பண்ணுவேன் தெரியல, ரெசெஷன் என்னை பாதிச்சு எடுத்து, நான் ஒரு கம்பெனியில் பெரிய போஸ்ட்டில் இருந்தேன் சார், என் பதவி போச்சு சார், திருப்பி அந்த வேலை ரெஸ்டோர் ஆகுமா இப்படின்னு ஒரு கவலை. அந்த கவலையில் போக்கிடுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லதொரு சூழ்நிலை அமைகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் போய் கொண்டிருக்கிறார். உச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு ஏற்கனவே மேஷராசியில் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், இப்போ சந்திரன் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறார். அங்கே குருவும் உட்கார்ந்துருக்கிறார், அவரும் ரோகிணியில் இருக்கிறார். குரு சந்திரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் 2ஆம் இடம். அதனால் பண வரவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த நாள் அமைத்து கொடுக்க போகிறது. அதனால் பயத்தை கொஞ்சம் குறைத்து விடுங்கள். வரக்கூடிய நாட்கள் நன்மையை தான் செய்ய போகிறது. நீங்கள் செய்திருந்த நல்ல செயல்கள் இன்றைக்கி தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலே காவந்து செய்ய போகிறது. அதனாலே உங்களுக்கு ஆதரவும் உயர்வும் கிடைக்கப் போகிறது. எதிர்ப்புகள் குறைந்து விடும். உங்களை வாழ விட மாட்டேன்னுலாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் போயிடும், கவலைப்படாதீங்க. 6ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கேது அமர்ந்திருக்கிற இடத்தை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறார். அப்போ லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பார். எப்படியானா பணம் வந்துடும், கவலைப்படாதீங்க. இக்கட்டான சூழ்நிலை, கழுத்தில் கத்தி வச்சுட்டா, இஎம்ஐ ப்ரூவ் ஆகலை, எனக்கு எப்படி ஆறுதுன்னு தெரியல, டென்ஷனாக இருக்குது, கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கும் நட்பு வட்டாரம் உங்களை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றி விடும், பயப்படாதீங்க. ஆக்கப்பூர்வமான செயல்களை எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே பொறுமையாக காத்திருந்தால் அது அழகாக உங்கள் கைகளை வசமாகிவிடும் என்பது தான் உண்மை. இதை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த நாள் இனிய நாளாய் மாறிவிடும். 1, 7 என்ற இலக்கங்கள் அதிர்ஷ்ட எண்ணாக பயன்படப் போகிறது. பிங்க் கலர் அப்படிங்கிற ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது. இன்றைய நாளிலே சந்திர வழிபாடு அப்படிங்கிறதுனால நார்மலாக அம்மன் வழிபடுதலே உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும். அதனால் இன்றைக்கு நாள் சக்ஸஸ் ஸ்டோரியை ஆரம்பித்து வைக்க போகிறது அப்படிங்கிறத மனசில் வைத்துக் கொள்ளுங்கள். பயத்தை விட்டு விடுங்கள், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே.
என்னுடைய ராசிக்குள்ளரே குரு சந்திர யோகம் இருக்கிறது. இப்போது நான் என்ன பண்ணட்டும்? 2 பேர் சேர்ந்து உட்காந்துட்டாங்க சார். ஒரே நட்சத்திரத்தில் அவர் மிருகசீஷத்தில் உட்காந்தார், இவர் ரோகிணியில் உட்காந்தார். ரோகிணிலே 2 பேர் உட்காந்துட்டாங்க. இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நல்லது தாங்க நடக்க போகுது. கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும், கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க. நல்ல நல்ல செய்திகள்லாம் உங்களை சேரப்போகுது. உங்களுக்கு சுகங்கள் வாழ்க்கையிலே கிடைப்பதற்கான அத்தனை பலன்களையும் கிடைத்து விட்டது. நீங்கள் அடுத்து செய்யக்கூடியது ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்ய போகிறீர்கள். 5ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது கேதுவை பார்த்து கொண்டிருக்கிறார். கன்னிராசிக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். குழந்தைகள் விஷயத்திலே ஆக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆக போகுது. நீங்கள் எப்பயுமே பொறுமையின் சிகரம், பேராசைப்படுவதில்லை. முயற்சி பண்ணுறீங்க, அவ்வளோதான். முயற்சி திருவினையாக்கும்னு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்குறீங்க, நட்பு பாராட்டி அவர்களுடைய கைடன்ஸ்லாம் கேட்டு அவங்களுடைய திங்களால் புகழை கிடைக்கணும்னு பார்க்குறீங்க. உங்களுக்கு போதையே புகழ் தான். புகழ் கிடைச்சா சந்தோஷமாயிடுவீங்க. எனக்கு பணம் கிடைக்குதோ இல்லையோ, 4 பேர் என் பக்கத்தில் இருந்து என்னை வாழ்த்துறாங்க, அது போதையா எனக்கு. எல்லா பெரிய மனுஷனும் என்னை கூப்பிட்டு பேசுகிறா சார் அப்படின்னு. இந்த பக்கம் அவர் பெரிய ஆள், அவர் கூப்பிட்றா சார், அவர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கேன் பாருங்கன்னு காட்டுவீங்க. அப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தான் வைத்திருக்கிறீர்கள் ஒழிய பணமாக மாறணும்னு யோசிக்கலை. இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இன்றைக்கி 11ங்கிற லாபஸ்தானத்துக்குள்ளார உட்காந்துட்டாங்க. சனி பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான், எல்லா பகவானும் ஒன்றா உட்காந்துருக்கும் போது லாபம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஓடானது. இன்றைக்கி தான் கோடீஸ்வரன் ஆகணும்னு யோசனை வந்துச்சு. புரியுதுங்களா? அதை நீங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இப்போது கோடீஸ்வரன் ஆகணும். எப்படி ஆறுது? ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆக முடியுமான்னு யோசிக்கிறீங்க. நேர்மையான வழியில் ட்ரை பண்ணுங்கள், ஆகுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நல்ல நல்ல சரக்குகள்லாம் இருக்குங்களீங்க, நல்ல நல்ல விஷயங்கள் மைண்டில் வச்சுருக்கிறீங்களா, இறக்குங்க. அதுக்கு தான் குரு உட்காந்துருக்கார். அவங்க மண்டைக்குள்ளரே இப்போ உட்காந்துட்டார். இப்போ குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது மனோகாரகனும் சேர்ந்து குருவும் சேர்ந்து உங்களுக்கு பணம் வரவுக்கான வழிகளை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுவார். இன்றைக்கி அழகாக லிசன் பண்ணுங்கள். அக்ஷய திருதியை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் என்னென்ன வருது என் லைஃப்லன்னு கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். நான் இதிலெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கேன்னு கண்டுபிடிச்சி போயிடுங்க உள்ளார. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி காட்டப்போகிறது. இன்றைய நாளிலே 4-8 என்ற எண் உங்களுக்கு பலனுள்ள நண்பராக அமையப் போகிறது. வாழ்க்கையிலே பலவிதத்திலும் நன்மைகளை தருவதாக அமையக்கூடிய குருவின் அருள் உங்களிடம் இருப்பதனாலே அவரை வணங்குவதனாலும் மஞ்சள் கலரை உபயோகப்படுத்துங்க. அதே போல் நேராக போய் சிவங்கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி தெய்வத்தை வணங்கி இன்றைய நாளை தொடங்கினீர்களானால் இந்த நாளிலுடைய அனைத்து விதமான பலன்களும் உங்களை சேரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எறும்புக்கும் யானைக்கும் தீது செய்வதில்லை. எறும்பிலிருந்து யானை வரை எத்தனை உயிர்கள் இருக்கும், யாருக்கும் பெருசாக கெடுதலை செய்யாதவர். அதனால் நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஆத்மா. தேவையில்லாமல் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், எதிலும் அன்பு, ஆதாயம் இல்லாத எல்லாத்துக்குமே சௌக்கியமாக ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு சிக்கல்கள் பல உண்டு. வாழ்க்கையிலே சில எதிர்பாராத சோதனைகள் உங்கள் மனதை அழுத்தி வைத்திருக்கிறது. அதை எப்படி நான் வெளிக்கொண்டு வர வேண்டும், எப்படி நான் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு எண்ணத்தில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் செலவையும் சேர்த்து கொண்டு வருவேன்னு இன்றைக்கி சந்திரன் 12ஆம் இடத்துக்கு உட்காந்துட்டார். ஏற்கனவே நமக்கு குரு பகவானும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ அவர் போய் உட்கார்ந்தது இல்லாமல் சந்திரனும் சேர்ந்து சந்திர குரு யோகம் அப்படிங்கிற யோகத்தினுடைய தன்மையிலே இன்றைக்கு அமர்ந்தனாலே செலவு கொஞ்சம் இரட்டிப்பாகத்திற்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் இடத்துக்காரர் 12இல் அமர்ந்ததாக வெளிநாட்டு தொடர்புடைய செலவுகள் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செலவுகள் ஜாஸ்தி இருந்தால் அது எப்படி பண்ணணும்னா, சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது அந்த முயற்சியினால் வரக்கூடிய பலன்களாக செலவுகளை கட்டுக்கோப்பாக முடிக்க முடியும். உங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு
ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்வான். அந்த மாதிரி என்னுடைய இருப்பிடம், என்னுடைய சாப்பாடு, என்னோடய குழந்தைகள், இது பெருசாலாம் எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமி தான் நீங்கள். ஆனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இப்படி இருக்குன்னா அந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கு அழகான ஆக்கப்பூர்வமான உபாயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் 7-8 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். 7ஆம் எண் அப்படிங்கிறது உங்களுடைய தனுசு ராசியும், 8ஆம் எண் அப்படிங்கிறது மகர ராசியும் காட்டுகிறது. அப்போது மஞ்சள், நீலம் இந்த ரெண்டும் கலந்த நிறங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வழிபடும் தெய்வமாக பிள்ளையாரை வழிபடுவது ரொம்ப நல்லதை பலனை கொடுக்கும். அதனால் அந்த பிள்ளையார்கிட்ட போய் நல்லா 2 தோப்பு கரணம் போட்டுவிட்டு அருகம்புல்லை வைத்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி, சுவாமி எனக்கு நல்ல அருட்கடாட்சத்தை கொடு, இன்றைய அட்சய திருதியிலிருந்து என் வாழ்க்கை மாறட்டும் என்று வேண்டிக் கொண்டு வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. எல்லா விஷயத்திலுமே முன்னின்று உங்களை பிரதானப்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எளிமையாக அமைந்து விட்டதனாலும், இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலே குருவுடன் சேர்ந்து அமர்வதனாலும் உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் நிறைய வரக்கூடியதாக அமைகிறது. லா ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது மெட்டீரியல் ஃபேக்டரும் இருக்கும், மானிட்டரி ஃபேக்டர்னு சொல்லுவோம். பொருட்வரவும் இருக்கும், தன வரவும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போது இன்றைக்கு வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சத்தை கொடுக்க போகிறது. முகூர்த்தங்கள், நல்ல முகூர்த்தங்கள்லாம் இருக்கிறதுனால விழாக்களுக்கு, திருமண விழாக்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள். அங்கே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதெல்லாம் உங்களுக்கு மனசு ப்ளசண்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எல்லாமே ப்ளஸ் ஆகிடுது இல்லையா, எல்லாத்துலேயும் மைனஸும் பார்க்கறது இல்லையா, அப்படி தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் எதுக்குமே பெருசாக எக்ஸைட்மெண்ட்லாம் ஆறுது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் முயற்சிகள் மூலமாக வரத்துலாம் வரட்டும், எக்ஸ்ட்ராவாக அந்த டிவியேட் ஆகிறதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பங்கள் பெரிதாக உங்களை அணுகுவதில்லை. இப்போ தான் சனி அஷ்டமத்திலேருந்து வேறு கிளம்பிட்டார். அதனால் அந்த விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர் தான் சொல்லணும். அதனால் உங்களுக்கு பரவாயில்லையே சார், இவர் ஒரு ரொம்ப செட்டில் ஆகிட்டார் சார் அப்படின்னு உங்களை பற்றி பார்ப்பாங்க. உங்களை பற்றி ஒரு நல்ல நோட் இன்றைக்கி வெளியில் உங்கள் காதுபட கேட்க போகிறீங்க. சனி 9ஆம் இடத்தில் இருப்பது கொஞ்சம் காரிய தடைகளை கொடுப்பார்னு சொல்லுவோம் நார்மலாக. அதே போல் சுக்கிரன் 9ஆம் திரவியத்தில் வரவுகளும் கொண்டு வரும்னு சொல்லுவோம். பைசா வரும், வரவு செலவும், காம்பன்சேட்ரி அப்படின்னு சொல்லுவோம், ஈக்குவல் காம்பன்சேட்ரி. அது மாதிரி இருக்கிறதுனால 1-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் எண்ணுன்னு சுக்கிரனுடைய எண். இளம் சிவப்பு நிறங்கள், வெள்ளை நிறங்கள் என்ற நிறங்களை பயன்படுத்துவதும், அரளிப்பூ, செம்பருத்திப்பூ இதை கொண்டு துர்க்கை தேவியை வழிபடுவதும், இருவாச்சி பூன்னு சிவப்பு கலரில் இருக்கும், ரத்த புஷ்பங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பயன்படுத்தினீர்களா உங்களுக்கு லாபத்தையும் வாழ்விலே நல்லதொரு பலன்களையும் கொடுக்கும். இதனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி அன்பர்கள். உங்களுடைய சுக துக்கங்களை உங்களுடைய இருக்கக்கூடிய சின்ன சர்க்கிள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தி அதில் லீடராக இருக்கீங்க. அடுத்தவனுடைய சுகத்துக்கும் பங்கு நீங்கள் தான், துக்கத்துலேயும் நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட கேட்காம யாரும் எதுவும் செய்கிறதில்ல. அது மட்டுமா, நீங்கள் போகிற இடம் எல்லாமே ஒரு சின்ன கூட்டத்தை சேர்த்துறீங்க. அதனால தான் அரசியல் எல்லாம் செல்வாக்காக இருக்கிறீங்க, தொழிலையும் நல்லா செல்வாக்காக இருக்கிறீங்க. கிரேட் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு பார்க்குறோம். இன்றைய நாளிலே அப்படிப்பட்டவர்களுடைய திருமண நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளப் போகிறீர்கள்.
அதனாலே ஒரு சுகம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. தொழிலாளர் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைக்கி இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் முயற்சியினாலே வளர்ந்து இன்றைக்கி வந்துட்டீங்க அப்படிங்கிறனால எல்லோரும் பாராட்டுவாங்க. நல்ல செயல்கள் செய்வதில், சேரிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி செயல்கள் செய்வதிலே உங்கள் நாட்டம் அதிகம். உங்கள் ராசிநாதன் போய் உட்கார்ந்துருக்கிறது 9ஆம் இடமாக இருந்தாலும் கொஞ்சம் பயத்தை கொடுத்தாலும் நீங்கள் அதெல்லாம் மேற்கடிச்சிட்டு எல்லாம் ரொட்டீனில் இருக்குங்க, எல்லாம் அரசியல் சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருக்குங்க, நம்ம மாடு நம்ம கடமை செய்வோம் அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட நட்பு எப்பயுமே பாராட்டி ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த நாளிலே 4-9 என்ற எண்ணை பயன்படுத்துவது மேலும் வளத்தையும் நலத்தையும் பெருக்குவதாக அமைகிறது. பச்சை கலர் அப்படிங்கிற கலர் உங்களுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். ஸ்ரீதேவி அப்படிங்கிற லக்ஷ்மி மகா தாயாரை வணங்குவது, இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அக்ஷய திருதியும் போது வணங்குவதனாலே வாழ்க்கையிலே வளங்கள் நிறைய பெருகும். அதுவும் எஸ்பெஷலி இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிற சினாரியோவில் இந்த அக்ஷய திருதியை நீங்கள் கொண்டாடும்போது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி செய்வது அப்படிங்கிறதே இந்த அக்ஷய திருதியினுடைய பலன்களாக மாறும். பறவைகளுக்கு நீர் வைப்பது, 4 கால் பிராணின்னு சொல்லக்கூடிய ஆடு, மாடு, நாய் எல்லாத்துக்கும் அதுங்களுக்கு உணவளிப்பது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப உசிதமான விஷயமாக இருக்கிறதுனால இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. எதையுமே சாதிக்கிறதுக்கு முன்னாடி சோதனைகள் உண்டு. என் சோதனைகள் எல்லாமே என்னை எதிர்த்து நிற்கிறதே அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு குமுறல் உண்டு. ஏகப்பட்ட பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அப்ஜெக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது குரு 5ஆம் பார்வையாய் பார்க்கிறார், சனி சுக்கிரன் புதன் ராகு 4ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். பாருங்கள், மொத்தம் 5 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, பெருநீளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அங்கே ராசிக்குள்ளே இருக்கிறதுக்கு கேது வேறு உட்கார்ந்துருக்கிறார், ஞானகாரகன் அப்படிங்கிறதுனால. அதனால் உங்களுக்கு எப்படி தோன்றுறதுன்னா, என்னப்பா எல்லாரும் போட்டு என்னை படுத்துறீங்களே, நான் எப்போ தான் என் வேலை செய்கிறது? அது ஆஃபீஸ்லலாம் பாஸ் உட்காந்துட்டாருன்னா அவர் வேலையை செய்வோம். பாஸுடைய சன் அப்படின்னு அவங்களும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், அவங்க சொன்னதும் கொடுப்பாங்க. இப்போ அந்த ஸ்டாஃபு இவங்க லெட்டர் அடிக்கிறதா, அவங்க லெட்டர் அடிக்கிறதா, அவங்க லெட்டர் அடிக்கிறதான்னு ஒரு குழப்பத்தில் மாட்டிப்பாங்க. இதே மாதிரி வக்கீல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, சீனியர் ஒரு லெட்டர் கொடுப்பாரு, இவர் உட்காந்து டைப் பண்ண ஆரம்பிப்பார். அடுத்துள்ள ஜூனியர் ஒருத்தர் வருவார், அவர் ஒருத்தர் கொடுப்பார். சீனியரோட பார்ட்னர் ஒருத்தர் வருவார், அவர் ஒன்று கொடுப்பார். 3 லெட்டர் வந்துச்சுன்னா இவர் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார்? இதுதான் சிக்கல். இந்த சிக்கல் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. யாருக்கு தான் ப்ரையாரிட்டி சொல்கிறது, யாரு தான் நான் ஆன்சர் சொல்கிறது, முதல்ல அதை சொல்லு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்களுடைய ஏக்கமாக அமைந்திருக்கிறது. அதனால் ஆக்கப்பூர்வமாக எதுவுமே யோசிக்க முடியலன்றது ஃபேக்ட், ஒத்துக்கிறேன். பொறுமையாக இருந்தால் சரியாக போடும் சார், கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இன்றைக்கு நாளில் சந்திர யோகமாக இருந்தாலும் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே எடுக்கிற காரியம் ஸ்லோவாக தான் நடக்க போகுது. தாமதம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி முயற்சி நீங்கள் மேற்கொள்வீங்க, அதுக்கு ரிசல்ட் வரணும் இல்லைங்களா? இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப மீகராக இருக்குது. அது பெருசாக ஒன்றும் இல்லை. அதனால் கொஞ்சம் இன்றைக்கி அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் கூட இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகம் கிடையாது. எல்லோரும் நல்லா இருக்க போகிறாங்க. நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க இல்லையா, எல்லோரும் உங்களை பார்த்து இப்போ தான் எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. அதனால் உங்களுடைய புகழ் ஓங்க போகிறதுன்றது மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டுருக்கிறீங்கன்னு மனசில் வைங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் இவன் யாரையும் இவன் மேலே வரானேன்னு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ஆயிடுச்சு. 2, 3 என்ற எண்ணை பயன்படுத்துவது
ரொம்ப நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். இளம் ஊதா செம்பருத்தி கலர்னு சொல்லுவோம், அந்த கலரில் பிங்க் கலராக ஒன்று இருக்கும், அந்த கலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் லக்ஷ்மி தேவியை வணங்குவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இன்றைக்கு எவ்வளவு தூரம் பறவைகளுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்கள் வாழ்விலே இந்த சேரிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி போய் நிற்கும். அதனால் கணக்கில் எழுதப்படும், சித்திரகுப்தன் கணக்கில் எழுதிப்பாங்க. அதனால் இன்றைக்கி நல்ல விஷயங்களில் செய்யுங்க. ஒன்லி கோல்டுன்னு ஃபோக்கஸ் ஆகாமல் மற்ற விஷயங்கள் செய்துங்க. உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் நன்மைகளும் வளமும் பெருகட்டும். வாழ்க வளத்துடன். துளாராசி அன்பர்களே, வாழ்க்கையிலே எதை சாதித்தாலும் எனக்கு புரிதலோடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலே அதிகமான எண்ண ஓட்டங்கள் கொண்டவர் நீங்கள். உங்களை லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவர் சூரியனானவர் 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டு உங்களை முடுக்கி விடுகிறார். எதையும் செய்து காட்டுன்னு ஒரு சொல்கிறார். ஆனால் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி சந்திரன் போனதுனாலே சுவாதி விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனாலே எதையும் உங்களை புஷ்அப் பண்ணி கொண்டு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி பொறுமையாக இருப்பது தான் உங்கள் வேலை. முயற்சிகள் மேற்கொள்ளலாம், புதிய முயற்சிகள் வேண்டாம். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பதவிசாக இருக்கிறபடியே போட்டோம், அது பண்ணால் நல்லது. இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் ஒரு நல்ல காரியம்னு பார்த்தீங்கன்னா அவசியம் இந்த பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை, உணவுகளை, இல்லை தண்ணீர் போன்ற விஷயங்களை வைங்க. வெயில் காலம் பர்மனெண்ட்டாக கூட வச்சு விடலாம். அதே போல் ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த உபகாரங்களை இன்றைக்கி செய்யுங்கள். அது குடையாக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், எது வேணால் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், வருங்காலத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். 4, 6 என்ற எண் இன்றைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைத்து பச்சை கலர் வெளிர் பச்சையாக இருந்தால் நல்லது. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு போகணுன்னா மதுரை மீனாட்சி அம்மனை பிடித்து கொள்ள வேண்டும். அவளுடைய மானசீகமாக அவளை வழிபடுவது, இல்லை நேரில் போய் பார்க்க முடிந்தவர்கள் நேரில் சென்று வழிபடுவதும் ரொம்ப அழகான பலன்களாக இன்றைக்கி அமைந்து வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் என்று துளாராசி நண்பர்களுக்கு தெரிவிக்கொள்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேராக பார்த்துக்கிட்டு இருந்த இந்த குருவுடைய சந்திரனானவர் சேர்ந்திருக்கிறார். 8க்குரியவர். உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது அவர் தன்னுடைய பார்வையாலே நேராக பார்க்குறார். பாருங்கள், உங்கள் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உங்கள் ராசினாவது 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கறது அப்படிங்கன்னா பொறுமையை அதிகமாக கொடுக்குறாருன்னு அர்த்தம். சுகம் கிடைக்கிறது, பொறுமை வேண்டும் அப்படிங்கிற இண்டிகேஷனை கொடுக்குறான் மனோகாரகன். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார சந்திரனானவர் நீச்சத்தன்மை அடைவார். உங்கள் ராசியின் ஆப்போசிட் சைடான ரிஷபத்தில் உச்சத்தன்மையை ரோகிணியில் அடைவார். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம். திருத்தியை என்ற திதியிலே ரோகிணி நட்சத்திரத்திலே குருவுடன் சேரும்போது உங்களுடைய மனதை அப்படி அமைதிப்படுத்தி விடுவார். நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் கலத்திரம், உங்கள் பார்ட்னர்ஸ், பங்குதாரர் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு டோன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் என்ன சந்தோஷம்தானே. அந்த சந்தோஷம் மல்டிபிள் ஆகணும் அப்படின்னாக்க நார்மலாக பேராசை வந்துடும் இல்லைங்களா. ஜாஸ்தியாச்சுன்னா ஆசை பேராசையாக மாறிடும் இல்லையா. அந்த பேராசை மட்டும் வேணாம், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க. ஆசையை வச்சுக்கலாம். அடுத்த காரியங்கள் செய்வதற்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக லைன் அப் பண்ணிக்கணும்.
காசு வந்ததுன்னா அடுத்து செலவு பண்ணுறதுக்கும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். எது தேவையான செலவுகள் அப்படின்னு லைனப் பண்ணணும். எல்லாம் நிறைய விஷயத்தில் இந்த கிரெடிட் கார்டை போடுவோம், தேவை இருக்கோ இல்லையோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐயோ இஎம்ஐ கட்ட முடியலன்னு குதிப்பான். அது தப்பு. நீங்கள் தேவையானதை மட்டும் கரெக்டாக வாங்குங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அது கரெக்டாக அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே கட்டிவிடுங்க. அது மாதிரி பண்ணுறது தான் இந்த கரெக்டான சென்சிட்டிவ் மெத்தடு. அதை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா சரியாக போடும். இல்லைன்னா பிரச்சனைக்குள்ளே நீங்களே காலை விட்ட மாதிரி ஆகிடும். அந்த முயற்சியை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் இன்றைக்கு 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மஞ்சள் கலரை டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. கொஞ்சம் குங்குமப்பூ வாங்கிட்டு போய் அந்த சுவாமியை சன்னதியில் வச்சுக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து பாலில் கரைச்சி சாப்பிட்டீங்கனாலும் அது நல்ல தெம்பாகவும் இருக்கும், மனசுக்கு நல்ல இதமாகவும் இருக்கும். அதனால் வாழ்க்கையிலே புதிய பரிமாணத்தை காணப்போகிற ஒரு நல்ல நாளானது இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் ஆனவர் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருடனே சேர்ந்து அமர்க்கக்கூடிய வாய்ப்பை பெறுகிறார் சந்திரன். 6ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு நார்மலி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமாக அமைகிறது. உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 8ஆம் இடம் ஆனவர் 8க்குரியவர் 6இல் அமர்வது ரெண்டுமே மறைவு ஸ்தானம்தான். ஆனாலும் சந்தோஷம் இன்பில்ட்டாக இருக்குது. அந்த சந்தோஷத்தின் பரிமாணம் எப்படி இருக்குன்னா உங்களை கொஞ்சம் பேராசைப்படுத்துவதாக இருக்கிறது. எனக்கு இது நடக்காதா அது நடக்காதா, இது வந்துருச்சா அது வந்துருச்சான்னு மனசில் போட்டு ஒரு அளவாயக்கூடிய ஒரு எண்ண பரிமாற்றங்கள், ஒரு பெரிய பிக்சரை உங்கள் மனசில் கொண்டு வந்து இயக்கி வைக்கும். எனக்கு அதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும், வரக்கூடிய லீவில் நான் வந்து ஃபாரின் போயிட்டு வரணும் அப்படிலாம் பெரிய பெரிய திட்டங்களை எல்லாம் உங்களை கொண்டு வந்து மைண்டில் நிற்க வைக்கும். அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வைக்கும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் கூட சேர்ந்திருக்கிறவர் சந்திரன். அவர் தன்னுடைய பார்வையால் பார்க்கக்கூடியது 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு தோணும். ட்ரிப் அவுட், சுவிட்சர்லாந்து போகணுன்னு தோணும், சிங்கப்பூர் போயிட்டு வரலாம்னு தோணும். இப்படிலாம் தோண ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா ஆமாம் சார் இதுக்கெல்லாம் தான் மைண்ட் செட் வரும். கொஞ்சம் நல்லா வசதியாக போகணும் அப்படின்னு தோணும். நட்பு உங்களை எப்போவுமே தொடர்ந்து வரும். நட்பினால் வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் 7ஆம் இடமான புதன் 4ஆம் இடத்திலே ஒரு கூட்டத்தோடு அமர்ந்திருக்கிறார். 2, 3 அப்படிங்கிற இந்த ஸ்தானத்துக்குரியவரான சனி பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சனி பகவானே உங்களை முயற்சி செய்டா அப்பா நல்லாவா நல்லாவான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இந்த நட்புனால் வாழ்க்கையில் நிறைய பலன்கள் கிடைக்க போகிறது. உங்களுக்கு வரக்கூடிய காலங்களிலே புகழும் கிடைக்க போகிறது. அதனால் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டே அப்படின்ல இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைய போகிறது. ஃப்யூச்சர் பிளானிங் அப்படிங்கிறத அழகாக இன்றைக்கி டியூன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. டெஃபினட்டாக இன்றைக்கி நாளில் நிறைய ட்ரிப்ஸ் பற்றி பிளான் அழகாக போடக்கூடிய நாளாக இருக்கிறதுனால அழகாக ட்ரிப்ஸ் எல்லாம் போடலாம். ஐட்டனரிலாம் இன்றைக்கி உட்காந்து எழுதுங்க, அதை ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இந்த நாளில் திருத்தியை அப்படிங்கிற திதி இருக்கிறதுனாலையும் ரோகிணி என்றதுனால மனசில் என்ன நினைத்தீர்களோ அது காரிய சித்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 1, 4 என்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களாக அமையும். இந்த நீலம் இல்லை வெளிர் நீளம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய துணிகளை போட்டுக்கொள்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சிவபெருமானின் வழிபாடு டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். ஸ்ரீரங்கநாதனுடன் சேர்ந்த தாயாரை வழிபடுவதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனாலே இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை லாபத்தின் ஸ்தானாதிபதியான செவ்வாய் நேராய் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவுடன் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே சந்திரனானவர் பயணத்திற்கார். லாபங்கள் கொடுத்து கொண்டிருந்த இந்த நாளை கொஞ்சம் லாபத்தை மட்டுப்படுத்துவதாக அமையக்கூடியது இந்த சந்திரனுடைய தன்மை. 7க்குரியவன் அப்படிங்கிறது சந்திரன் உங்களை பொறுத்த வரைக்கும் மாரகத்தை கொடுப்பதனாலும்
அந்த தன்மையிலே கொஞ்சம் மட்டுப்படுவதாக அமைகிறது குருவோட சேர்ந்தனால. குரு தன் பார்வையினாலே உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே உங்களுக்கு மனதிலே பணம் பற்றிய விஷயங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. முயற்சி எப்படிலாம் மேற்கொள்ளணும், எப்படிலாம் எந்தெந்த காயின் நகர்த்தணும், என்னென்ன காயின் நமக்கு ஈஸியாக இருக்குது, எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அது மூலிமா புகழ் என்ற உச்சியை எப்படி அடைவது, அதை அடையிறதுக்கான விஷயங்களில் எதனா தடை இருக்குமோ அந்த பயங்களை எப்படி களைவது, அதை கலைந்ததனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் நான் செய்யக்கூடிய நற்செயல்கள் என்ன, அதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன, இந்த ஆதாயத்தினால் நான் எப்படி சுகத்தை மெயின்டைன் பண்ணிப்பேன், இந்த சுகத்தை வைத்திருக்கனால் எனக்கு என்ன எதிர்ப்புகள் வரும், இப்படின்னு ஆக்கப்பூர்வமாக பல விஷயத்தை யோசித்து பிளான் பண்ணக்கூடிய டேயில் இந்த டே ஒன்று. முக்கியமாக பொறுமையாக எல்லாத்தையும் செய்யணும், அவசரப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம்னு வாங்க, அது மாதிரி ஒரேடியாக எடுத்தோம் கௌத்தம் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் கொஞ்சம் அலக்காக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும். அப்படிப்பட்ட நாள் இன்றைக்கு 8, 4 என்ற எண்கள் அதிர்ஷ்ட எண்களை அமைத்து கொள்வதும், அதன் புரிவாக வரக்கூடிய சிவப்பு அப்படிங்கிற இந்த நிறத்தை பயன்படுத்துவதும், உங்களை உத்வேகப்படுத்தி வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதனால் உச்சிஷ்ட கணபதியை வணங்குவதும், உங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான முயற்சிகளுக்கான பலன்களை ஏற்படுத்துவதும் இன்றைய அட்சய திருதி உங்களுக்கு காட்டி கொடுக்கும். இன்றைக்கு எவ்வளவு தூரம் ஏழை எளியவருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சனி பகவானின் அத்தனை விதமான பலன்களையும் பெறப்போகிறீர்கள். இதை மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் வாழ்நாள் முழுவதும் மறக்காத நல்ல நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. நார்மலாக உங்ககிட்ட நட்பு சூழ இருக்கக்கூடிய ஜனங்கள் இவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு அடுத்தடுத்து முயற்சிகளுக்கெல்லாம் நீங்கள் பின்னாடி பேக்கப் பண்ணிகிட்டே போகிறீங்க. அவங்க எதனா டீவியேட் ஆகி பேராசைப்பட்டாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணி டேப்பா வந்து சேரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக பொறுமையாக திருத்துறீங்க. திருப்பி அவங்கள அடுத்தடுத்த ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. இதெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு யாருன்னா உங்களை எதிர்த்து கேட்டாங்கன்னா அவங்களப்பா அடங்குன்னு எல்லாரையும் அடக்கி உங்கள் சுகதுக்கத்தை உங்களுடன் வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய நற்செயல்களை செய்து அந்த நன்மையை எல்லாரும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் அழகாக பிளான் பண்ணி செய்கிறீங்க. அதுக்கு நன்மை கிடைக்கிறது ஒன்றில்ல, பயமில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறத மனசில் வைத்திருக்கிறீங்க. நான் இதெல்லாம் செய்வேங்க, எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களை புகழோடு வைத்திருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் புகழோடு இருப்பதற்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். 2ஆம் இடம் அப்படிங்கிறது சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடிய இடமாக குருவோடு உட்கார்ந்துருக்கிறார், சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார், புதன் இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். நார்மலாக 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ஈவந்தோ பாத சனி அப்படின்னு பார்த்தாலும் அது நோய்த்தன்மையை கொடுப்பதாக அமைகிறது. அதனால் உங்களுடைய எண்டு ரிசல்ட் அப்படின்னா கொஞ்சம் சிக் ஃபீலிங்கில் இருக்கீங்க. இந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல நமக்கு குருவும் சந்திரனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறதும் அங்கேயும் நோய்த்தன்மையை கொடுக்குறார். அப்போ பாருங்கள், ஒரு நோய் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃப்ரிக்ஷனில் உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சிக் ஃபீலிங்கோடு இருப்பீங்கன்றது மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன தான் உங்களுடைய விஷன் அவ்வளோ பெருசாக இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்க போகுது. ஆவரேஜ் டே அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டேயோடைய கன்சர்ன். இன்றைக்கு 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், நமக்கு அந்த வயலட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலருடைய துணிகளை உபயோகப்படுத்துவதும், யோகா நித்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நிறைய யோகங்கள் செய்வாங்கள்லாம் மனதில் தியானம் பண்ணி கொண்டு சில விஷயங்களில் நம்ம மனசில் கொண்டு வருவோம். அப்படி இந்திரனை வழிபடுவதனால் வரக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா யானையை வழிபடுவது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதனால் மனதில் பிள்ளையாரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு பல விதத்திலும் உங்களுக்கு பலனையும் நலனையும் கொடுக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. என்னதான் பண்ணாலும் என்னுடைய சுறுசுறுப்பை யாரும் தடுக்க முடியாது, என்னுடைய ஓட்டத்தை யாரும் அடக்க முடியாது. நான் என்னுடைய
மொமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு நம்ம பார்ப்போம். கண்ணாடி தொட்டிக்குள்ளே இருக்கிற மீன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 மீன்கள் அப்படி பறந்து போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இதுங்களுக்கு எதனா வழி வராதா அப்படின்னு நமக்கு பயந்துடும். அவ்வளோ தூரம் ஸ்விம் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வேகத்தையும் விவேகத்தையும் ஒருங்கே கொண்டவர் நீங்கள். உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான், எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படின்னு. அதனால் கடன்னு உங்களுக்கு காரிய கப்பல்னே பேர் வச்சிடலாம். அவ்வளவு உங்கள் காரியத்தை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பயம் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சார் எனக்கு பண வரவில் கொஞ்சம் பயம் இருக்குது சார், நல்லதாக நடக்குமான்னு எனக்கு தெரில சார், என்னுடைய முயற்சிகளெல்லாம் வெற்றி கொடுக்குமா அப்படின்னு தெரியலிங்களே, நான் செய்கிறதெல்லாம் நல்லதான் சார் செய்கிறேன், எனக்கு எந்த விதத்தில் ஆதாயம் கிடைக்கல சார், சுகத்தை நம்பி ஏங்கி போயிட்டுருக்குறேன் சார், எதை கேட்டாலும் எதிர்த்து நிற்கிறாங்க சார் எல்லோரும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்க, உனக்கு ஒன்றும் புரியலை, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சண்டை போடுறான், ஒன்றும் புரியலை, நானும் ஆக்கமான விஷயங்கள் தான் செஞ்சு கொடுத்துட்டுருக்கிறேன் சார், பொறுமைன்னு நிறைய பொறுமை பார்த்துட்டேன் சார், நான் பேராசைப்படுறதில்லை சார், முயற்சி தான் சார் செஞ்சிட்ருக்கிறேன், என்னை பாதி கெடுத்ததே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அப்படின்னு புலம்புறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். உயிரும் உடலும் நட்புக்காக அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வைத்து கொண்டேன், அவர்கள் என்னுடன் இருந்து அட்டை போல எல்லாத்தையும் உரிந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்னுடைய வெல்த் எல்லாம் போச்சு சார், எந்த விதத்தில் அவங்களுக்கு என்னால் நன்மை இருந்ததை விட எனக்கு அவர்களால் நன்மை இல்லை அப்படின்னு ரெசிப்ரோகேட்டட் பெனிஃபிட்ஸில் போய் பார்க்கும்போது சொல்கிறீங்க. இப்படி புலம்பி உங்களுக்கு மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கு உங்களுடைய ராசியிலேருந்து 3ஆம் இடத்திலே சந்திர யோகம் அப்படிங்கிறது. 3ஆம் இடத்திலே நார்மலாக குரு அமர்ந்திருந்தால் வியாதி கஷ்டம் ஒன்று நோய் அப்படின்னு சிக்னஸை கொடுத்துருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி சந்திரன் போய் அமர்ந்ததுனாலே உங்களுக்கு வரவை கொடுக்குறார், லாபத்தை கொடுக்குறார்னு புரிஞ்சுக்கோங்க. மறைமுகமாக இருந்த எதிரிகள் விலகி இன்றைக்கு லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாய் அமைகிறது. இந்த நாளிலே 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும், இன்றைக்கு லக்ஷ்மி தாயாரை வணங்குவதும், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மங்களகரமான விசேஷங்களிலே பங்கெடுத்து கொள்வதும், சுமங்கலிக்கு மஞ்சள் கிழங்கை தானம் செய்வதும், ஏழை எளியவருக்கு செருப்பு போன்ற விஷயங்களை தானம் செய்வதும் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய வளர்ச்சியையும் பாதைக்கான வழியும் ஒளியையும் தருவதாக அமைகிறது. இதை செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.